ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கனால ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன கேம்னா பில்ட் ஆர் பேஸ். இந்த கேம் பேர். உள்ளுக்குள்ளே வந்தோடனே நம்ம ஷாப் போக சொல்கிறாங்க. கிராஸ் போ வாங்கணுமா, அது காமன் ஐட்டம். வாங்கினா பேஸுக்கு போக சொல்கிறாங்க. பேஸுக்கு போய் அந்த கிராஸ் போவை ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. இதை சுற்றி எடுத்துட்டா நம்ம இன்வென்ட்ரியில் இருக்க எல்லாமே காமிக்குது, ப்ளேஸ் பண்ணுற ஐட்டம். அங்கே போய் அங்கே டிஃபெண்டுன்னு காமிக்கிற அங்கே கீழே ஹார்ட் மாதிரி இருக்குது, அதை தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபைட்டுன்னு கொடுத்தா வேவாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக அதுக்கு மேலே இதை வச்சோங்க போல், வேறு எங்கே வச்சாலும் அந்த டுட்டோரியல் போக மாட்டேங்குது. நமக்கு பேட்ஜ் அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. யாரோ நமக்கு இன்வைட்டும் பண்ணுறாங்க. நம்மளும் இன்வைட் கொடுத்துடலாம். இப்போ கரெக்டாக நம்ம அதை ப்ளேஸ் பண்ணோம். வேறு எங்கே வச்சாலும் அது கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அது கீழே போட்டு சுடுற மாதிரி இருக்குது. இதை எப்படி ஒழுங்காக பிசியில் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளை மறுபடியும் பேசிக் போக சொல்லுது. ஓகே, இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை தொட்டு இதை இப்போ ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ ரொட்டேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு ஃபைட் காமிக்குது. இப்போ நமக்குலாம் ஜோம்பி வராங்க. ஜோம்பி மட்டைங்களா, உங்களை நீ கொல்ல விட மாட்டேன்டா. ஓகே, வேவ் 1 முடிச்சு. மறுபடியும் நம்மளை ஷாப்புக்கு போக சொல்கிறாங்க. உட்டன் கிரேட் வாங்க சொல்கிறாங்க. அந்த உட்டன் கிரேட் ஓப்பன் ஆக எவ்வளோ நிமிஷம் இருக்குது? ரெடி ஆயிடுச்சா? இப்போ நமக்கு ஒரு உருட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. டுங்ஸாக ஒரு கையில் இருக்கும், அதை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறமா நமக்கு ஒரு கிஃப்ட்டு வந்திருக்கு. 3 கிராஸ் போ கொடுத்தாங்க. இப்போ நம்ம மறுபடியும் ஃபைட்டுங்க கொடுக்குறாங்க. ஒரு எலக்ட்ரிக் மறுபடியும் ஒரு பேட்ஜ் கொடுத்துருக்காங்க. நமக்கு அப்ஜெக்டிவ்னு என்னமோ இருக்குது. அதில் 2 அன்காமன் ஐட்டத்தை வாங்கணுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம போக போக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் பக்கத்து பேஸில் போய் பார்க்கலாம். பக்கத்து பேஸ் அவங்களும் இப்போ தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பிளாக்லாம் வாங்கியிருக்காங்க. இங்கே இருக்க பேஸு பயங்கரமாக இருக்குது. இதான் லீடர் போடுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் வேவ், அப்புறமா இது மோஸ்ட் மணி, அதெல்லாம் நம்ம பேர்லாம் இருக்கார். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இவன் எலக்ட்ரிக் செஸ்லாம் வாங்கி வச்சுருக்கான். இது பக்கத்து பேஸு உட்டன் கிரேட்லாம் வாங்கி வச்சுருக்கான். எல்லாம் ப்ரோ பிளேயராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் என்ன வாங்கலாம்? ஸ்பைக்கு கொஞ்சம் வாங்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மக்கிட்ட காசு இல்லை. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். எங்கே அது? இங்கே தான் இருக்குண்ணா, வந்துருச்சு. அந்த ஸ்பைக்கு நம்ம எங்கே வைக்கணும்னா கரெக்டாக சென்டர் ரைட்டில் இங்கே தான் கரெக்டாக இருக்கும். இங்கே வச்சு நம்ம மினி கன்னில் கொடுப்பாங்கன்னா நல்லா ரோப்ளாக்ஸ் கேட்குறாங்க. நம்மக்கிட்ட முட்டை ரோப்ளாக்ஸ் தான் இருக்குது. அதை வச்சு ஒன்றுத்தையும் வாங்க முடியாது. இங்கே வச்சு நம்ம கிராஸ் போவில் வச்சிடலாம். இந்த சைடு வைக்கலாம்னு நினைக்கிறேன். வச்சிடலாம். இப்போ ஹார்ட்டை எவனாலையும் தொட முடியாது. முடிஞ்சால் வந்து தொட்டுக்குங்களா. பாடுறா, நீ தொட்டு பாடுறா. நம்ம இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிக்கலாம். நான் இங்கே வந்தாலும் அதே கம்மிது. உட்டன் செஸ்ட் வாங்கலாமா, இல்லாட்டி இது வாங்கலாமா? அயன் செஸ்ட்டு. ஓகே, காசு இல்லை, அதனால கொஞ்சம் அடித்து மணியை சேர்க்கலாம். அட்ரா டுங்ஸ் அவரோட உருட்டு கட்டடா. யாராலையும் இதை தாண்டி உள்ளுக்குள்ளே போகவே முடியாது. டுங்ஸ் அவரோட உருட்டு கட்டணா சும்மாவா? ஓகே, இங்கே நமக்கு கொஞ்சம் கிஃப்ட்லாம் வந்திருக்கு. காசு கிடச்சிருக்கு. நம்ம பேஸ்லேயே ஒரு கிஃப்ட் விழுந்துருக்கு. இதுலேயும் நமக்கு நிறையா காசு கிடச்சிருக்கு. நம்ம போய் இன்னும் கொஞ்சம் டரட்டில் வந்திருக்கு, அதெல்லாம் வாங்கலாம். கீழே இருந்து பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே வரல. ஃபஸ்ட்டு நம்ம டேரக்டாக வாங்கிக்கலாம். ஓகேவா? டேரக்டாக வாங்கிட்டு போய் ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் எதை தொட்டு விட்டேன் ரோப்ளாக்ஸில் கேட்குறாங்க.
அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட ரோப்ளாக்ஸாக இருக்குது, வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது. இப்போ இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, இது எடுத்துடலாம். மொத்தமாக பேஸையே ரீபில்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைக்கு அதை ரொம்ப முன்னாடி வச்சிடலாம். அடுத்து இது கிராஸ்போ. இந்த கிராஸ்போட்டுக்கு எங்கே வைக்கலாம்? இங்கிட்ட ஒன்று சைடில் வைப்போம், இந்த சைடில் ஒன்று வைப்போம், அப்புறமா இந்த ஹார்ட்டுக்கிட்ட ஒன்று வைப்போம், அப்புறமா இதை இங்கே வைப்போம். ஒன்றுக்கு அதை இங்கே வச்சிடலாம். அப்புறமா நடுவில் இந்த டர்ட்டர்கிட்ட இருந்து வைப்போம். ஓகே, இப்போ வாங்கடா மண்டையனுங்களா. டேரக்ட் சுடுது, ஒரே அடியில் களி பண்ணிடுது. நம்மளும் போய் கொஞ்சம் அடிப்போம். அடி 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 தெரிக்க விட்டான் அடித்து எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டும் சவரோட உருட்டு கட்டையாச்சு. இந்த ஜோம்பி மனைக்கெலாம் போக போக பவர்ஃபுல் ஆகிட்டே வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வேவ் 5ல் இருக்கும். வாட் கொஸ்டின் மார்க் போட்டு வேவ் 25ல் என்ன இருக்குன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம போய் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவில் போக சான்ஸே இல்லை. ஆனால் பார்ட் 2ல் போகலாம். நம்ம பக்கத்து பேஸுக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். யாருங்க ஃப்ளேம் ட்ரோவெல்லாம் வாங்கி பயங்கரமாக வச்சுருக்கான். எபிலிட்டிஸ்னு என்னமோ இருக்குது, செலக்ட் எபிலிட்டி டு எக்யூப்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரில. அப்புறமா ஃபியூஸ் மிஷின்லாம் இருக்குது. எபிலிட்டி அதெல்லாம் இது எதோ ஈவெண்ட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கேம்குள்ளே வந்தீங்கன்னா பார்க்கலாம். மறுபடியும் நம்ம ஃபைட் போட்டு விட்டுக்கலாம். ஓகேவா, நம்ம இங்கே போய் ஏதாச்சும் வாங்கலாம். ஏன்னா நம்மகிட்ட 340 ரூபா இருக்குது. மறுபடியும் இதையே வாங்கலாம், டரட்டு. அப்புறமா இப்போ நம்ம என்ன வாங்கலாம்? கிராஸ்போ, 2 கிராஸ்போ வாங்குவோம். அதே ஸ்டாக்கில் இருந்துச்சு. ஓகே, வாங்கிட்டோம். ஆனால் அவங்க ரோப்ளாக்ஸ் கேட்குறாங்க. ரோப்ளாக்ஸ் இல்லைன்னா எந்த கேமில் ஒன்றுமே பண்ண முடியாது போல். ஓகே, நம்ம டேரட்டில் எடுத்து வந்துடலாம். 2 டேரட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கடா. கைஸ், அதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கையில் AK-47 வச்சுருக்கான். இங்கே கரெக்டாக பிளாக்லாம் இருக்குது. இந்த பிளாக்லாம் தூக்கி முன்னாடி வச்சா அவங்க மேலே நம்ம வச்சுருக்கிறது மேலே அடிப்படைன்னு நினைக்கிறேன். மெட்டல் பிளாக்லாம் இருக்குது. அது காசு இல்லை. இதெல்லாம் எடுத்தா முன்னாடி வச்சா, இந்த சுடுறதுக்கு முன்னாடி வச்சா அதெல்லாம் சேஃப்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வைப்போம். வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் வாங்கலாம், பிளாக்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டாக்கில் வந்துருக்கு. எல்லாத்தையும் வாங்கிடலாம். இப்போ நம்ம மறுபடியும் டேரக்டுக்கு முன்னாடி வச்சிடலாம், ஏன்னா அதுதான் முக்கியம். ஓகே, மறுபடியும் ஜோம்பி வர ஆரம்பிச்சுறாங்க. சுடுன்னு இங்கே பாருங்கள், பேஸை பாருங்கள், சும்மா பயங்கரமாக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஐட்டங்களெல்லாம் வாங்கலாம். இன்னும் நிறைய ஐட்டம் வாங்கலாம். டரட்டு இப்போ நம்ம வாங்கினோம், ஏன்னா அதுக்கு மேலே காசு இல்லை. மினிகன் இருக்கா? அதுக்கு 750 ரூபாயா? எனக்கு கொஞ்சோண்டு காசு சேர்க்கணும். 750 ரூபா. அதை டபுள் டேரட் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது முடிஞ்சோடனே நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மண்டை மேலே அந்த டிராஃபிக் இதெல்லாம் வைப்பாங்களா, அந்த கோன்லாம் வச்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜோம்பியில் எனக்கு தெரிஞ்சு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜோம்பியை விட அதில் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மண்டையில் கோன் வச்சுட்டு வர ஜோம்பிலாம். சரி,